நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். நான் மூத்த பொண்ணு. எனக்கு தம்பி ஒன்று, தங்கச்சி ஒன்று. நான் கொஞ்சம் நான் நல்லாவே கருப்பாக தான் இருப்பேங்க. நல்லா படிக்க வைக்கல என்னையும். ஒரு 10வது முறையில் தான் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சோடனே என்னை கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்களுடைய வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுல பொண்ணு பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு 18 ஆனோனையும் 2 வருஷம் வீட்டில் இருந்தேன். தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் 18 வந்து கல்யாணத்தை பண்ணுறதுக்கு மும்முரமாக பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து சிட்டி சைடு இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாங்க. அவர் வந்து நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா கலராக இருந்தார். எனக்கும் பார்த்தோன்னையும் பிடிச்சிக்கிச்சு. நாம் இருக்கிற கலருக்கு அவர் இருக்கிற கலருக்கு பார்த்தோன்னையுமே எனக்கும் பிடிச்சிக்கிச்சு. எங்கள் வீட்லேயும் அதிகமாக ஒன்றும் விசாரிக்கல. ஓரளவுக்கு வசதி இருந்தது. மாப்பிள்ளை நல்லா இருக்கார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேரேஜ் பண்ணி போனதுக்கப்புறமே வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு பொண்ணு ஒன்று, ஒரு பையன் ஒன்று. வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. எங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன இல்லாத கெட்ட பழக்கம் அப்படிங்கிறதே இல்லை. எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது. பொண்ணுகள்லேருந்து ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. ஆனால் என்ன எத்தனை தான் இருந்தாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, எங்களுக்கு தேவையானதும் பிள்ளைகளுக்கு தேவையானதும் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அம்மா வீட்டுக்கும் போக முடியல. ஏன்னா தங்கச்சி ஒன்று, தம்பி ஒன்று இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் போயிடும். அதனால் இங்கேயே இருக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. இங்கேயே தான் இருந்துட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிட்றாங்கல்ல. எத்தனையோ குடும்பத்தில் அது செய்யாதவங்க எத்தனை பேர், குடிச்சிட்டு அடிக்கிறவங்க எத்தனை பேர், பரவாயில்ல இந்த வாழ்க்கை அமைஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன். இப்படியே ஒரு 15 வருஷம் போயிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவர் படுத்த படுக்கையே 1 வருஷம் இருந்தார். நாங்களும் எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துட்டு எதுவுமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல. அந்த 1 வருஷத்தில் அனுபவித்த நரகம் அப்படிங்கிறது நரகத்தையே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கே ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குற நிலமை, அங்கேயே சாப்பிடுவார், அங்கேயே வாமிட் பண்ணுவார், மோஷன் போகிறது, எல்லா வேலையுமே வந்து செஞ்சாச்சு. எனக்கு பிள்ளைகளும் சரி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைன்னா என்னால் ஒன்றுமே முடியாது. அதே மாதிரி ஸ்டேஜில் போயிட்டு இருக்கையில் ஒரு 1 இயரில் வந்து அவர் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்து ஃபீலிங் இருந்தாலும் ஒரு ஹாப்பி அப்படிங்கிறதா இருந்தது. பெரிய மலையவே தாண்டி வந்த மாதிரி இருந்தது. என்ன இறக்கியில் வந்து எங்களுக்கு தேவையானதும் சரி, என் பிள்ளைகளுக்கு தேவையானதும் சரி, எல்லா சோர்ஸுமே பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். எத்தனை தப்பு செஞ்சாலும் எங்களுக்கு தேவையானதை செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி. ஏன்னா எத்தனையோ குடும்பத்தில் வந்து இருக்கிறதையெல்லாம் அழிச்சிட்டு போகிறவங்க எத்தனை பேர். அவங்களும் வாழ்ந்துருக்க மாட்டாங்க. நம்மளே வாழ்கிறதுக்கு விடாத குழந்தைகளையும் வாழ்கிறதுக்கு விடாமல் எத்தனையோ அழிச்சிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, அவங்க வந்து நம்மளுக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு தேவையானதையாவது வந்து அதாவது நான் சாவர வரையில் எனக்கு தேவையான இருக்குது. குழந்தைகளுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு என்னவோ அது எல்லாமே இருக்குது. அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டாரு. இதில் வந்து பெருமைப்பட்டுக்கூடிய விஷயந்தான். மற்றதை கம்பேர் பண்ணல நாம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஹாப்பியாக லைஃப் போகும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தானுங்க. இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். நாம் எதை எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி தான் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும்.